ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனல் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மணக்க மணக்க நெய் கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கான ரெசிபி என்னன்னு பார்ப்போமா? சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, இது எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். ஜீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி பெருஞ்சீரக பொடி, முழுசாகவும் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், பொடியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தான். மிளகு நம்மளுடைய காரத்துக்கு தேவையான அளவு, குழம்பு வைக்கிற அளவுக்கும் காரத்துக்கும் தேவையான அளவு நான் 1 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் 1.5 ஸ்பூன் போடுவேன். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தாளிக்கும் போது போட்டுக்குவேன். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனால், 4 நல்ல பழுத்த தக்காளி, 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். கருவாடு பாருங்கள், 100 கிராம் கருவாடு 100 ரூபா. நேற்று சிந்தாமணி சந்தையில் அப்படி தான் விற்றாங்க. 50 கிராம் கருவாடு இது குழம்புல போட்டோம்னா நம்ம துண்டாக எடுத்து வச்சு சாப்பிட முடியாது, கரைஞ்சும் போயிடும், வறுத்தாலும் கரைஞ்சிடும் அப்படின்னு கடைக்காரர் சொன்னார். அதனால் நம்ம இந்த ஒரு துண்டு 50 கிராம் கருவாடு போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த கருவாட்டு குழம்புல வெறும் கருவாடு மட்டும் போடாமல் கத்திரிக்காய் மட்டும் போட்டு சில பேர் வைப்பாங்க. இப்போ நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், சின்ன சின்ன கத்திரிக்காய். புளிக்குழம்பு கருவாட்டு குழம்புலாம் சின்ன கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மொச்சக்கொட்டை இருக்குது பாருங்கள், பச்சை மொச்சக்கொட்டை உரித்தது, 2 உருளைக்கிழங்கு, 3 வெண்டைக்காய், பரங்கிக்காய். இதோட நம்ம வாழைக்காயும் நம்ம போட போகிறோம். வாழைக்காய் இதில் போட்டு அரிஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு வாழைக்காய் சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே சேர்த்து நம்ம இந்த குழம்புல போட்டு வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, இதெல்லாம் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய்ங்க. இதில் தேவையான அளவு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் பூண்டு, இதெல்லாம் போட்டு அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாழைக்காயை கட் பண்ணிக்கிட்டு வந்துப்போம். கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்க தாளிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். புளி கரைச்சிக்குவோம், அது தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுக்குவோம். அரிஞ்சியும் போடலாம், அரைச்சியும் போடலாம். நான் அரைச்சி தான் போடுவேன். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம குழம்பை தாளிக்குவோம். நம்ம வீட்டில் காய்ச்ச வாழைக்காய், இதுதான் ஒரு வாழைக்காய் போதும். நம்ம குழம்பு கொஞ்சம் தான் வைக்க போகிறோம். அதே மாதிரி பூண்டு சேர்த்துக்கிறோம். இதையெல்லாம் அரைஞ்சிக்கிட்டு வந்துட்டு நம்ம குழம்பு தாளிப்போம். உங்களுக்கு ஒரு டிப்ஸு, வாழைக்காவை ஸ்டீமில் வச்சாச்சு. ரைஸ் குக்கரில் ரைஸ் வெந்துட்டுருக்கு, அதில் வச்சாச்சு. நம்ம தோல் சீவணும் அப்படின்னா கையில் கரையாயிடும். வெந்துடுச்சுது. இப்போ எடுத்துடலாம். எடுத்து வாழைப்பழம் உரிக்கிறது மாதிரிக்கு நம்ம உரித்து செய்யலாம். கையில் கரையாயிடுச்சுன்னா வேலைக்கு போகிற பெண்கள்லாம் நாம் இருப்போம். ஆஃபீஸில், காலேஜில், ஸ்கூலில், இந்த இடத்துலலாம் பயோமெட்ரிக் வைக்கும்போது கையில் விரலில் கரையாக இருந்ததுன்னா, மருதாணி போட்டிருந்தோம் அப்படின்னா, கீரல் இருந்ததுன்னா விரலில் வைக்கிற ஃபிங்கர் இது டச் ஆகாது, வராது, நமக்கு அட்டெண்டன்ஸ் வராது. அதனால் இப்போ எல்லாம் வாழைக்காய், பீட்ரூட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. நம்ம இது மாதிரி ஸ்டீமில் வச்சுட்டோம் அப்படின்னா வாழைப்பழம் தோல் உரிக்கிறது மாதிரிக்கு உரிச்சிட்டு நம்ம அதை அப்படியே கட் பண்ணி வறுவலுக்கோ பொரியலுக்கோ எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது. சுண்டு கொதி வரட்டும், நம்ம அதை கருவாட்டை போட்டு இறக்கிக்குவோம். குழம்பு சுண்டை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுது. இப்போ நம்ம தண்ணியில் கழுவிட்டு வச்சுருந்த இந்த நெய் கருவாடை இதெல்லாம் போட்டுருவோம். அது நல்லா வெந்தோடனே நம்ம இறக்கிடுவோம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி கருவாட்டு குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இருங்க, வாழைப்பழம் தோலாட்டம் உரிச்சாச்சு. இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் குலைவாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம பீசஸ் போட்டு பொரியலுக்கு செஞ்சிடலாம்.
குழம்பு சுண்டிக்கிட்டு இருக்குது. நம்ம சுண்டினதுக்கப்புறம் அதனுடைய டேஸ்ட்டாக பார்ப்போம். இருங்க, வாழைப்பழ தோலாட்டம் உரிச்சாச்சு. இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் குலைவாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பீசஸ் போட்டு பொரியலுக்கு செஞ்சிடலாம். குழம்பு சுண்டிக்கிட்டு இருக்குது. நம்ம சுண்டினதுக்கப்புறம் அதனுடைய டேஸ்ட்டாக பார்ப்போம்.